புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ், பக்கவாதம், முடக்குவாதம், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மூட்டு வலி பற்றி பேசும்போது, இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு 2 மூட்டுகள்லையும் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு மூட்டில் மட்டும் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வீக்கம் இருக்காது, வலி மட்டும் இருக்கும். இந்த மூட்டு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறத தாண்டி இந்த மூட்டுகளில் வேற எதனால வலி ஏற்படுது? முழங்கால் மூட்டு வலி அப்படின்னாலே இப்போ எல்லாருமே நார்மலாக சொல்லக்கூடியது முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி தான். நார்மலாக நமக்கு மூட்டு வலி அப்படின்னாலே அப்போது அந்த காலத்துலலாம் எப்படி சொல்லுவோம்னா, ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான் வந்து ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து முழங்காலில் மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நார்மலாக ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மூட்டு வலி இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூட்டு வலிக்குது, ஸ்கூல் போயிட்டு வந்தால் கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களில் மாற்றம் கொடுத்தது தான் மெயின் ரீசனாக இருக்கும். உணவு பழக்கங்களில் மாற்றம்னு பார்த்தோன்னா, நிறைய இப்போது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கே நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்குறோம், நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறோம். அந்த சிப்ஸு இந்த மாதிரி மைதா பொருட்கள் சேர்ந்தது நிறைய வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதில் இருக்கக்கூடிய நிறைய ரசாயனங்கள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது ஏற்றுக்காது. எங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போயிட்டு கெட்ட கழிவுகளாக போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கே வந்து மூட்டு வலி வர ஆரம்பிக்குது. எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் நமக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் போது என்னாகும், சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வரையும் கூட பெயின் வர ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தோன்னா நம்ம உடம்புலே ஒரு பெரிய ஜாயிண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட உடம்புல வந்து உடம்புடைய மொத்த வெயிட்டையுமே தாங்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்னு பார்த்தோன்னா முழங்கால் மூட்டு தான். முழங்கால் மூட்டில் நமக்கு வெயிட்டு தேங்க உடம்பு வெயிட்டு ஜாஸ்தியாக ஆக என்ன ஆகும்னா, உடம்புடைய வெயிட்டில் மொத்தத்தோட எடையுமே தாங்கக்கூடிய அந்த முழங்கால் ஜாயின்ட்ஸில் வந்து சுற்றி வேற வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாத நீர்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு நீர் எல்லா மூட்டுலையுமே தேங்கும் போது முழங்கால் மூட்டில் இன்னும் அதிகமாகவே ஜாஸ்தி தேங்க ஆரம்பிக்கும் போது நடக்கும்போது சிரமம் ஏற்படுது. நார்மலாக முழங்கால் மூட்டோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா, மேலேருந்து வரக்கூடிய தொடை எலும்பு, கீழேருந்து வரக்கூடிய 2 எலும்புகள், அந்த 3 எலும்பும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் நமக்கு அந்த மூட்டு, முழங்கால் மூட்டுன்னு சொல்லுவோம். அந்த மூட்டில் நடுவில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, கார்டிலேஜ் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அந்த அமைப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி நீர் தேங்க என்னாகும், அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து என்னாகும், அந்த எலும்புகள் எல்லாமே ஊறி பெரிதாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு அரிசி வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது எப்படி ஊறி பெருசாகுதோ, அதே மாதிரி நமக்கு தேங்கக்கூடிய அந்த கழிவு நீரில் வந்து என்னாகுது, 2-3 எலும்புகளுமே சேர்ந்து ஊற ஆரம்பிக்குது. ஊறும்போது அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும்போது 3 எலும்புகளும் ஒன்றா சேர்ந்து உரசுற மாதிரியான ஒரு அமைப்பு, நடக்கும்போது வலிகள் வர ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம முழங்கால் வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பத்தியாங்க. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஆற்காடுங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? நான் எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என்னோட வயது வந்து 37. பேசுங்க. அம்மா வணக்கம். மேம் சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ரொம்ப ஒத்த தலைவலியா இருக்கு மேம். சரிம்மா. அது எதனால வருது? ரொம்ப நாளா இருக்கா இல்ல இப்போதான்? ரொம்ப நாளா மேம், ரொம்ப நாளா இருக்கு. சரி. பட் இப்ப ரீசெண்டா ஒரு 15 டேஸா அதிகமா வலிக்குது மேம். அதிகமா வெயில்ல நடக்கிறீங்க, வெயில்ல நிறைய போறீங்களா? எஸ் மேம், ஒர்க் பண்றேன் மேம், அதனால வெளியே போக வேண்டியதுதான் மேம் இருக்கு. தலை சுத்துற ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா? தலைவலி மட்டும்தான்? மேம் தலைவலி மட்டும்தான் இருக்கு. தலைவலி ஒரு பக்கம், அது துடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே மண்டை ஃபுல்லா ஓடுற மாதிரியே இருக்கு, வலி இருக்கு. இதனால வந்து நம்ம வெளிச்சத்தையும் பார்க்க முடியல, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி, குமட்டல் அதிகமா இருக்கிற மாதிரி. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். ஒற்றை தலைவலி கண்டிப்பா இருக்குன்னும் போது உங்க உடம்புல டீஹைட்ரேஷன் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர்ன்ற அளவில் நீங்கள் எவ்வளோ பாடி வெயிட் இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீர் வந்து எடுத்துக்கணும். ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. டெய்லியுமே உங்களுக்கு தண்ணீர் வந்து உடம்புல நீர் சத்து குறைஞ்சிட்டே இருக்குன்னும் போது நீங்கள் வெயில்லையும் போகிறீங்க, நிறைய வந்து வாட்டர் லாஸ் ஆகுது, நிறைய வேர்க்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது
கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்டேக் வந்து வாட்டர் இன்டேக் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தண்ணி வந்து நிறைய குடிங்க. இளநீராவோ இல்லை மோராவோ ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஒற்றை தலைவலி இருக்குன்னும் போது நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு வலிகள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெகுலராகவே இதை எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ இதை எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு குரோசானி ஓமம் அப்படின்ட்டு ஒரு பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வீட்டிலே நல்லா வறுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய தூசு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அதில் வந்து 1 கிராம் அளவுக்கு மத்தியானம் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து அந்த தலைவலி ஒற்றை தலைவலி இருந்தாலும் நரம்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு தண்ணி ரெகுலர் பண்ணிட்டு வாங்க. நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துகிட்டு வாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வெயில் காலம்ன்றதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வர்றது ஒற்றை தலைவலி வர பிரச்சனை வந்து முழுமையாக சால்வ் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? இசக்கியம்மாள் பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பாட்டிக்காண்டி கேட்கணும். உங்களுக்கு 65 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எங்க பாட்டி ஒன் டைம் கீழே விழுந்துட்டாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி ஒரு பக்கமா இழுத்துட்டு நடக்க முடியாம ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிம்மா. எவ்வளோ நாளாக இருக்குது அந்த தொந்தரவு உங்களுக்கு? இப்போ ஒரு 8 மாசமா இருக்கும். சரி, சுகர் பிபி ஏதாவது இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எல்லாமே சுகர் பிரஷர் எதுவுமே கிடையாது. சரிம்மா. பாட்டிக்கு என்ன ஏஜ்மா? 65 வயசு ஆகுது. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னும் போது கண்டிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏதோ அடைப்போ இல்லை வந்து ரத்தம் ஏதாவது தேங்கி இருக்க மாதிரியான ஒரு அமைப்போ தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து எந்த சைடு மூளையில் பாதிப்பு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கை கால்களில் செயலிழப்பு கண்டிப்பாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு கை கால்களில் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். சில பேருக்கு முகத்தோட அமைப்புலையுமே பாதிப்பு இருக்கும். ஃபேஷியல் பால்சின்னு சொல்லுவோம். அந்த முகத்தோட அமைப்பில் வந்து எந்த சைடு பாதிப்பு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து வாய் கோணி இருக்கிறது. சில பேருக்கு சாப்பிடும் போதே வந்து தண்ணி வெளியில் வர்றது, ஒரு சைடு அந்த வாய் கோணி இருக்கிற சைடில் தண்ணி வடிகிறது, சாப்பாடு வெளியில் வர்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். சரியாக பேச முடியாது, நாக்கு கொளரும். இந்த தொந்தரவுகள் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனையில் அணுகி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு பாட்டியை ஒரு முறை அழைச்சிட்டு போயிட்டு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த கை கால்கள் பாதிப்பு இருக்குன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதை வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் அளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துட்டு கை கால்கள் வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நரம்புகள் செயலிழந்த நரம்புகள்லாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய வேலையை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கை கால்கள் வந்து செயலிழப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரு 3-4 மாதங்கள் மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தோட தேக்கம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக அந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொடுத்துரும். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் பச்சையப்பன். ஓகே, நான் திருச்சிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு வயது 28. பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, என்ன தொந்தரவு? எனக்கு 6 வருஷமா பாத்தீங்கன்னா தலையெல்லாம் அரிப்பு இருக்கு. சரிங்க. இது பாத்தீங்க அப்படின்னா சொரியும் போது செதிலா விழுது, வட்ட வட்டமா விழுது. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அரிப்பு அதிகமா இருக்கு. சொரியும் போது நல்லா இருக்கு, ஆனா சொரிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா எரிச்சலும் ரத்தம் கசிற மாதிரி இருக்கு. தலையில மட்டும்தான் இருக்கா, உடம்புலயும் இருக்குங்களா? தலையில இருக்கு, அப்புறமா அந்த நெத்தி காது சைடு இது மாதிரி இருக்கு. உடம்புலயும் ஒரு சில இடத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க. சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தலையில் ஃபஸ்ட்டு இருக்குன்னும் போது சில பேர் ஆரம்பத்தில் பொடுகுன்னு சொல்லி சாதாரணமாக விட்டுருவாங்க. இது ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்ட்டு ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுரும். தலையில் வந்து சொரியாசிஸ் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் சொரிஞ்சு அந்த விரலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளோட நீங்கள் உடம்புலையுமே சொரியும் போது கண்டிப்பாக அந்த கிருமி தொற்று உடம்புக்குமே பரவுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. சில பேர் இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். புருவத்தில், கண் இமைகளில், கழுத்தில், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு தலையில் உங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தி இருக்குன்னும் போது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு வெண்மிளகுன்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு நல்லா வீட்டிலே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து தயிரோட தெளிந்த நீர், தயிர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே ஒரு தெளிவான ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் தயிர்லேயே கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது தலையில் அந்த இட்சிங் இருக்கிறது, அந்த செதிலாக உரிகிறது, ரத்தம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் புளிப்பு ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த சொரியாசிஸ்
சொரியாசிஸ் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் பிரியா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க சித்திக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா. அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? மேம், சித்திக்கு இந்த இடுப்பை சுத்தி ஃபுல்லா ஒரு ஊறல் அதிகமா இருக்கு. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? இடுப்புலயும் மட்டும் இருக்கு. கையிலையும் இடுப்புலையும் மட்டும்தான் இருக்கு. ஆமாம்மா. எதுவும் தண்ணி மாதிரி எதுவும் சொரிஞ்சா வடியுதுங்களாம்மா? அந்த மாதிரிலாம் இல்ல மேம். எதுவும் இல்லை. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அரிப்பு பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடலாம். இடுப்புலையும் கைகள்லையும் மட்டும்தான் இருக்குன்னும் போது சொரியும் போது உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே பரவுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆரம்பத்திலே சரி பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் குப்பைமேனி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதோட இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா மைய அரைச்சிட்டு சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் கலந்து எங்கெல்லாம் உங்களுக்கு அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் ரெகுலராக தடவிட்டு வாங்க. குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் தடவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். அதுக்கப்புறமா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அரிப்புகள் எல்லாமே பரவாமல் சீக்கிரமே குணப்படுத்திட்டு வந்துடலாம். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சித்ராங்க, கரூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? அம்மா, உங்க வயது என்ன? 28. 28. உங்க கேள்வியே கேட்கலாமா? ஓகே. அம்மா வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு 28 வயசு ஆகுது. மேரேஜ் ஆகி 3 years ஆச்சு. ஓகே. அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. கொஞ்சம் நெட்வொர்க்ல இருக்கிற இடமா பார்த்து பேசுங்க. இல்லம்மா, இன்னும் தெளிவா இல்லம்மா. உங்க கேள்வி தெளிவா இல்லையே. வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெள்ளைப்படுதல் இருக்கு. வெள்ளைப்படுதல் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 6 month-ஆவே இருக்கு. சரி, உடம்பு வெயிட் கம்மியாயிட்டே போறீங்களா? ஆமா, வெயிட் சடனா கொஞ்சம் கம்மியாகுது. அப்படி வரும்போது எனக்கு கொஞ்சம் பேக் ஸ்மெல்லாம் வர இருக்கு. சரிம்மா, சரி, நான் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை சீக்கிரமா சரி பண்ணிடலாம். வெள்ளைப்படுதல் நாள்பட இருந்தது அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுனா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். உடம்பு சூடாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரம் 2 முறை தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சுட்டு வாங்க. நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கற்றாழை கிடச்சிது அப்படின்னா ஒரு விரல் அளவுக்கு ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பிசு ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடணும். அதோட மோர் கலந்துட்டு இந்துப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து ரெகுலராக ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் இது ரெகுலராக ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமாயிட்டு வந்துடும். நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தான் கேக்குறீங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். 56 வயசு ஆகும். ஐயா சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு தோல் சம்பந்தமா நான் டாக்டர்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க ஐயா, என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்கு, எங்க இருக்கு பிரச்சனை? எனக்கு தோல்ல இருக்கு, இந்த உயிர் நினைக்க கீழே அரிப்புலாம் இருக்குது. சரி, வேற எங்கேயாவது இருக்கா உடம்புல? அந்த தோலே மாறிடுச்சு. சரி, சொரிஞ்சா நீர் மாதிரி எதுவும் வருதுங்களா இல்ல ட்ரையா இருக்கா ஸ்கின்? ஒரு மாதிரி படபட கொட்டுதுங்க. சரிங்க, தலையில இருக்கா? தலையில இருக்குங்களா, உடம்புல வேற ஏதாவது இருக்கு, வேற எங்கேயாவது இருக்குங்களா? அதான் உயிர் நிலை இருக்கு, பின்னாடி மோஷன் போற சைடு இருக்கு, தலையிலே இருக்கு. தலையிலே இருக்கு. கொஞ்சம் எழுதுற முடிவுனா தெரியும் போல இருக்கு. சரி சரி, நான் சொல்ற மாதிரி. சரிங்க, இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குங்களா? பார்க்க முடியும்? கண்டிப்பாக இருக்குங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு மருத்துவமுமே தொடர்ச்சியாக எடுக்கும்போது தான் அதுக்கு முழுமையான தீர்வு இருக்கும். சில பேர் சிம்டமேட்டிக்காக கொஞ்சம் நம்மளுக்கு அரிப்பு இச்சிங் எல்லாமே நல்லா குறைஞ்சு வர டைமில் நிப்பாட்டிடுவாங்க மெடிசன்ஸ் எல்லாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரிவர்ஸாக திருப்பியும் அதிகமாகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வர வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அரிப்பு அதிகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வீட்டில் அந்த எந்தெந்த இடத்துலலாம் பேட்சஸ் இருக்கோ அந்த இடத்துல பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த இடம் ட்ரை ஆகாமல் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப இட்சிங் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ட்ரையாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு செதிலாக தோல் உதிர்ற பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு வெட்பாலை இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஒரு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கோங்க.
வெயிலில் வந்து ஒரு 7 days வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலை வந்து நீங்கள் எங்கெல்லாம் பேட்சஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிட்டு வரலாம். உள்ளேயுமே ஒரு 4 சொட்டு அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க பாலில் கலந்து. ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிப்பு, அந்த செதில் உதிர்றது எல்லாமே வந்து ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது சரியாயிட்டு வந்துடும். மேலும் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய சொரியாசிஸ்க்காக சிறப்பாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கும்போது 3 மாதங்கள்லேயே முழுமையான அதற்கான தீர்வு இருக்குங்க ஐயா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேர் லதா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என் வயது 35மா. அம்மா சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா? எனக்கு இடுப்புல ஏதோ நரம்பு அழுத்தமா இருக்கு, எலும்பு நசுங்கி இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, கீழே எதுவும் விழுந்தீங்களாம்மா? 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். சரிம்மா, எலும்புல ஏதாவது பிளேட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, அது எதுவும் வைக்கல. சரிம்மா, இடுப்புல இருந்து கால் வர வலி பரவுதுங்களா? இடுப்புல மட்டும்தான் இருக்கா? இடுப்புல இருந்து கால் வலிக்கும் வலி இருக்குமா? வீக்கம் ஏதாவது இருக்காமா? வீக்கம் எதுவும் தெரியலமா, கொரக்களி இருக்கிற மாதிரி இருக்குமா? சரிம்மா, வேற ஏதாவது நரம்புலாம் அப்பப்ப இழுக்குது, வலி இருக்கு, மறுத்து போகுது. சரிம்மா, ஒரு 4-5 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்குமா? சரிங்கம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. அந்த வலிகள், நரம்பு வலி எல்லாமே வந்து சரியாயிட்டு வந்துடும். நரம்பில் வலி இருக்குன்னும் போது கண்டிப்பாக 2 எலும்புகளுக்கு நடுவில் நரம்புகள் போகும்போது அந்த எலும்புகளில் தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 எலும்புகள் சேர்ந்து அந்த நரம்பு அழுத்தம் கொடுக்கும்போது என்னாகும், அந்த நரம்புகளுக்கு சரியான ரத்த ஓட்டம் வந்து இருக்காது. அப்போ எந்த சைடு ரத்த ஓட்டம் இல்லையோ அந்த சைடு கால்கள் வந்து உங்களுக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முடக்கரத்தான் இலை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கரத்தான் இலை வந்து எடுத்துட்டு அதை நல்லா நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு ஒத்துற மாதிரி கொடுத்துட்டு வரலாம். இதே முடக்கரத்தான் கீரை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு காய்ச்சிட்டு அந்த ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலை மேல் பக்கமாக தடவிட்டு வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தடவி நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மேல் பக்கமாக இந்த ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நிகழ்ச்சியில இணைந்து இருக்கீங்க. உங்க பேருமா? வணக்கம், முத்துமாரி மேடம். சரிம்மா, எங்கம்மா? சென்னை. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயது என்னம்மா? 54 வயது. 54. உங்க கேள்வியை கேளுங்க. அம்மா வணக்கம். முட்டி வலி இருக்கு. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? முட்டி வலி இருக்கு மேடம். உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. தலையில வேற பொடுகு இருக்கு மேடம் 1 மாசமா. சரி, அது ஒரு இடம் ஷாம்பு போட்டு குளிச்ச மேல ஷாம்பு திருப்பியும் வருது, அங்கங்க பொடுகா இருக்கு மேடம். அது ஏதாவது மருந்து சொல்லுங்க மேடம். சரிம்மா, நான் சொல்கிறேன். ரெகுலராக அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. தலையில் பொடுகு இருக்குன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கணும். தலையில் வந்து அரிப்பு இருக்குன்னும் போது தலைக்கு வாரத்துக்கு 2 முறை தலைக்கு ஆயில் வச்சு குளிங்க. ஸ்கேல்ப் வந்து எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தலையில் அரிப்பு இருக்கும். ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும், தோல் வந்து உதிர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தலைக்கு வந்து ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தலையில் போட்டுட்டு வரலாம். கருவேப்பிலை, மிளகு தூள் வந்து அந்த கருவேப்பிலையில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தலைக்கு வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. ரெகுலராக அதை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பொடுகு பிரச்சனை எல்லாமே நல்லா ரெகுலராக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். தலைக்கு வந்து ஆயில் வச்சு குளிக்கணும். ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் வச்சு குளிங்க, ஒரு நாள் வந்து விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய் வச்சு குளிக்கலாம். ட்ரை ஆகாமல் ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பொடுகு பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு இருக்குது. கால் வலிக்கு வந்து நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக உப்பு ஒத்தரம் வந்து கொடுத்துட்டு வரலாம். காலில் இருக்கக்கூடிய வீக்கமாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் ஒத்தரம் கொடுக்கும்போது உள்ளே இருக்க ஸ்வெல்லிங் குறையும் போதே உங்களுக்கு வலிகளும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர்? மல்லிகா. எந்த ஊர்லேருந்துமா? அம்மா சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். சரிம்மா, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. 55. பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்க, என்ன தொந்தரவு? முட்டி வலி, இடுப்பு அதிகமா இருக்குது, குனிய முடியல. சரிம்மா, என்ன வேலை பார்க்குறீங்க? சும்மா வீட்டில் தான் இருக்கிறேன். ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்களா? இல்லை, அப்படியே நடந்துன்னு தான் இருக்கும். வெயிட் நிறைய தூக்குறீங்களா? இடுப்பு வலி அதிகமா இருக்குது. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி. சரிங்கம்மா, இடுப்புல வலி இருக்கு. வீட்டு வேலை தான், வேற வேலை எதுவும் இல்லை. சரிங்கம்மா, நான் சொல்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காரல, அப்படியே வீட்டுல வேலை செய்யணும் தான் இருக்கும். சரிங்கம்மா. என்ன மேடம்?
சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, டாக்டர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. வலிகள் வந்து இடுப்பில் அதிகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக வெயிட் தூக்குறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். வெயிட் நிறைய நம்ம தூக்கணும் அப்படின்னா இடுப்பில் வந்து அந்த எலும்புகள் வந்து சரியான பேலன்ஸ் வந்து கிடைக்காது. ரொம்ப அதிகமாக நம்ம ரெகுலராக வெயிட் நிறைய தூக்கிட்டே இருக்கணும் போது அந்த எலும்புகளுக்கு நம்ம ப்ரெஷர் நிறைய கொடுத்துட்டே இருக்கும்போது தேய்மானம் வந்து விரைவிலே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம்னும் போது கண்டிப்பாக எலும்புகள் வந்து நிறைய சேரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்பு. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம நிறைய ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ராவல் நிறைய பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அதையுமே அவாய்ட் பண்ணிட்டு வரணும். இப்போதைக்கு இடுப்பில் வலிகள் அதிகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து கருப்பட்டியும் ரெண்டும் வந்து கலந்து ரெகுலராக நீங்கள் நல்லெண்ணெய் கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து களியாவோ இல்லை கூழாவோ அந்த ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இடுப்பு எலும்புகள் எல்லாமே நல்லா பலப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த தேய்மானம் இருந்ததுனாலுமே நல்லா வந்து சரியாயிட்டு வந்துடும். அதே மாதிரி கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. கால்சியம் ரிச் ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். வாரம் 2 முறை முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு கருப்பு உளுந்து உணவில் வந்து சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்புகளில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே நல்லா சரியாயிட்டு வந்துடும். இடுப்பு எலும்பு நல்லா பலப்பட ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? அம்மா இணைப்பில் இருக்கீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என்னோட வயசு 22. பேசுங்க. சொல்லுங்கள், என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? எனக்கு 3 வருஷமா டஸ்ட் அலர்ஜி இருக்கு. சரி. சளி எப்பவுமே கண்டினியூவா இருந்துட்டே இருக்கு. சரிங்க. இப்போ கொஞ்ச நாளா 1 வருஷமா மூச்சிடவே ரொம்ப சிரமமா இருக்கு. பஃப் இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி. மூச்சு விடவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூக்குல அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. மூக்குல வந்து சதை வளர்ந்துருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு வந்து சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கணும் போது கண்டிப்பாக நாள்பட அந்த தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா மூக்கில் வந்து சதை வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். இதற்கு வந்து நீங்கள் என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணினாலுமே மறுபடியும் ரெக்கரண்ட்டாக இந்த தொந்தரவுகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குன்னும் போது கண்டிப்பாக வேது பிடிச்சிட்டு வாங்க. சுடுதண்ணியில் வந்து கல்லுப்பு மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலை போட்டு வேது பிடிச்சிட்டு வாங்க. தலைக்கு வந்து சுக்கு பற்று போட்டுட்டு வரலாம். ரெகுலராக சுக்கு பற்று போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேது பிடிக்கும் போது உள்ளே இருக்க நீர் எல்லாமே நல்லா இலகி வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிரும்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். யாருக்கா கேக்குறீங்க? ஃபோன்ல பேசுங்க. சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பொண்ணுக்குங்க. பொண்ணோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க, ஃபோன்ல பேசுங்க, டாக்டர் இருக்காங்க. பொண்ணோட வயசு சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. பொண்ணோட வயசு வந்து 19ங்க. சரி, பேசுங்க. அம்மா சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்க பொண்ணுக்கு? பாப்பாக்கு வந்து 2 மாசமா தண்ணி ஊத்தாம இருந்தா அப்படிங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்காட்டி அவங்க ரெட் கலர் லைட் வருது, யூரின் டெஸ்ட் வருது, பார்த்தாங்காட்டி ரெட் கலர் லைட் வந்துச்சுங்க. சரிங்கம்மா. உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போறாங்களா? பாப்பாக்கு வந்து ஜூடுங்க. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்குமா? உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்களா? ஓரளவுக்கு தாங்க, 40ங்க. சரிங்கம்மா, நான் சொல்கிறேம்மா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. சரியாக பீரியட்ஸ் வரலன்னும் போது கண்டிப்பாக உடம்பு வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஒரு முறை வந்து தைராய்டு செக் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள். தைராய்டு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக சினைப்பையில் ஏதாவது நீர்க்கட்டி தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா சரியான முறையில் பீரியட்ஸ் வந்து வராது. இதற்கு ரெகுலராக நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். உணவில் நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது ஆகிருந்ததுனாலும் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு 19 வயது நான் இருக்கும்போது கண்டிப்பாக இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது முழுமையாக பிசிஓடி தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வந்துடலாமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் பிரியா. எந்த ஊர்லேருந்துமா? விருதாச்சலத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கலாம். உங்கள் வயது என்னம்மா?
28 ஆகுது. 28. உங்க கேள்வியை கேட்கலாம்ப்பா. அம்மா வணக்கம். ப்ராப்ளம் ஏதாவது கேட்கலாம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? பீரியட்ஸே ஆக மாட்டேங்குது மேம். பீரியட்ஸ் ஆனாலே 2 நாள் தான் தாங்குது. அதுக்கு மிச்சம் தாங்க மாட்டேன். வயிறு ரொம்ப பெயின் ஆகுது. எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் ஆகுதுமா? 3 மாசம் இல்ல 2 மாசம் அந்த மாதிரி தான் மேம். வந்ததுன்னா நிறைய ப்ளீடிங் ஆகுதா இல்லை எந்த மாதிரி ப்ளீடிங்? ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கா? 2 நாள் தான் மேம் தாங்குது. 2 நாள் தான். உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போறீங்களா? ஆமா மேம். வெயிட் கெயின் ஆகுது மேம். முடி கொட்டுது. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் மேம். எதுவும் இல்லை. செக் பண்ணியிருக்கீங்களா? செக் பண்ணிட்டேன் மேம். நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிசிஓடி தொந்தரவுகள் சரியாயிட்டு வந்துடும். பிசிஓடி தொந்தரவுகள் இருக்குன்னும் போது கண்டிப்பாக வந்து 3-4 மாதத்துக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருது. சில பேருக்கு வந்து வருடத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட்ஸே வர ஆரம்பிக்கும். வந்ததுனாலுமே மைல்டாக ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உடம்பு வெயிட் வந்து அதிகமாகும். முகத்தில் முடி வளர்ச்சி இருக்கும். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு 2யுமே நல்லா ஒன்றா கூட நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜீரகம் கலந்து இந்துப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லி இலைகளுக்கு வந்து நல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸை போக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு 48 நாள் ரெகுலராக இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க. இதை பண்ணிவிட்டு ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிசிஓடி தொந்தரவுகள் முழுமையாக சரியாயிடுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. தங்கரத்னம் மேடம். எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சார்? ஏனில இருந்து மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டிதான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. 47 வயது மேடம். பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மூஞ்செல்லாம் பொக்கலமா இருக்கு, வடிக்குது. சரிங்க ஐயா. உடம்புல வேற எங்கேயாவது இருக்குங்களா? சுகர் இருக்கு மேடம். உடம்புல வேற எங்கேயாவது கொப்பளம் இருக்குங்களா? இல்ல மேடம். மூஞ்சில இந்த வெயில அலையாத முகத்துல மட்டும்தான் இருக்கு. முகத்துல அரிப்பு ஏதாவது இருக்கா முகத்துல? அரிப்பெல்லாம் இல்ல மேடம். வலி இருக்கா அந்த கட்டியில? அந்த கட்டில வலி இருந்துச்சு மேடம். ஆனா அந்த சரிங்க ஐயா. இது போட்ட சொன்னாங்க மேடம். அது வெயிலுக்கு இருக்கிறனால அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா, நான் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முகத்துல இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா சரியாயிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கிறீங்களான்றதை பாருங்கள். வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னும் போது கண்டிப்பாக வந்து அந்த வேனல் கட்டின்னு சொல்லுவோம், உடம்பு ஃபுல்லாகவே கூட வர ஆரம்பிக்கும். முகத்தில் வந்து நம்ம அதிகமாக சன்னில் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முகத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டில். இது எல்லாமே வந்து உடம்பு ஹீட் அதிகமாகிறதுனால தான். வாரத்துக்கு 2 முறை தலைக்கு ஆயில் வச்சு குளிங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இளநீர், மோர் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டில் வந்து நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம். முகத்துக்கு வந்து என்ன போடலான்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான சந்தனம் கிடச்சிது அப்படின்னா அதை பன்னீரில் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை முகத்தில் வந்து போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. அதை காலையில் வந்து போட்டுட்டு வரலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உரசிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு வந்து பேக் மாதிரி போட்டுட்டு வரலாம். இதை போடும்போது உங்களுக்கு கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? திருச்சிங்க மேம். விஜயலட்சுமி. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தாங்க மேம். உங்கள் வயது என்னம்மா? வயது 27 மேம். 27. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கங்க மேம். என் இடுப்பு வலி அதிகமாக இருக்குங்க மேம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? அது இப்போ 2 இயர்ஸாகவே இருக்குங்க மேம். வெள்ளைப்படுதல் தொந்தரவு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேம். பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் நார்மலாக தாங்க மேம் இருக்கு. இடுப்பு வலி மட்டும்தான் இருக்குது? இடுப்பு வலிங்க மேம். ஒரு 1 hour 2 hour நின்று வேலை செஞ்சாலே இடுப்பும் ஓவரா வலிக்குது. முட்டிக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு எலும்பு இருக்குங்களா, அந்த எலும்பும் வலிக்குதுங்க மேம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. இடுப்பில் வலிகள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு பலத்துக்காக கொஞ்சம் ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி உள்ளுக்க உணவுகள்லையும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொடுத்துட்டு வரணும். நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து கருப்பு உளுந்தை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தூளை வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டையோட அந்த வெள்ளை கருவில் கலந்துட்டு ஒரு பேக் மாதிரி எடுத்துகிட்டு இடுப்புகளை சுற்றி வந்து போட்டுட்டு வாங்க. ரெகுலராக நைட்டில் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து இதை போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம். அதை பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து இடுப்பு எலும்புகளோட பலவீனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி கருப்பு உளுந்தம் கஞ்சியாக நீங்கள் வந்து ரெகுலராக உணவில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது பண்ணிட்டு வரும்போது இடுப்பு எலும்புகள்லாம் நல்லா பலப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் நின்னாலே உங்களுக்கு இடுப்பு எலும்பு வலிக்குதுன்றது வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க. சொல்லுங்க சார். பேசுறோம். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் சார் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 65 வயசு ஆகுது. பேசுங்க ஐயா. வணக்கம். கால் மூட்டு 2 பயங்கரமான வலி. சொல்லுங்க ஐயா. 2 கால்லையும் வலி இருக்கா, ஒரு காலில் மட்டும்தானா? ஒரு கால்ல ரொம்ப வலி, ஒரு கால்ல வலி இப்பதான் ஆரம்பிக்குது. வீக்கம் ஏதாவது இருக்கா? வீக்கம்லாம் இல்லம்மா, வலி மட்டும்தான் இருக்கு. போய் எக்ஸ்ரே போய் எடுத்து பார்த்தோம், கால் கொஞ்சம் பெண்டா வர மாதிரி இருக்கு, ஆபரேஷன் பண்ணி அவனுட்டாங்க. சரிங்க ஐயா. நான் இப்ப வேண்டாங்கன்னு சொன்ன மருந்து மாத்திரை கொடுத்தாங்க, ஒரு மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் திருச்சில இருந்து பேசுறேம்மா. சரிங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஐயா, சரி பண்ணிடலாம். மூட்டு வலிகளுக்கு நிரந்தரமாக ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்றது ஒரு தீர்வே கிடையாது. கண்டிப்பாக எலும்புகள் வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்குன்னும் போது அந்த தேய்மானத்தோட நம்ம நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா எலும்புகளோட அமைப்பு வந்து மாற ஆரம்பிச்சிடும், நம்ம நடையே வந்து வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு கால் வலி இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு காலில் வந்து அதிகமாக பேலன்ஸ் கொடுத்து நடக்க ஆரம்பிப்போம். அப்படி இருக்கும்போது காலோட நடையும் மாற ஆரம்பிச்சிடும், ஷேப்பே வந்து வித்தியாசமாக வளைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போதைக்கு வீட்டில் வந்து உங்களுக்கு குறுந்தொட்டி வேர்னு சிட்ராமுட்டி வேருக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே வந்து கிடைக்கும். அந்த இலைகள் வந்து கீரையோட இலைகளும் அந்த வேர்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு நல்லா இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 200 ml அளவுக்கு இந்த கஷாயம் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துகிட்டு வரும்போதே உள்ள மூட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஐயா. நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமி. எந்த ஊர்லேருந்துமா? தஞ்சாவூர்ல இருந்து சார். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? வயது 44. பேசுங்க. இந்த யூரின் போறது ஃபுல்லா அரிக்குது மேம். சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக இருக்குமா அரிப்பு? அது ஒரு 2 years இருக்கு. சரிங்கம்மா. சுகர் ஏதாவது இருக்காமா? சுகர் இல்ல, பிபி இல்ல. இல்லை. எப்போ செக் பண்ணீங்க கடைசியா? இப்போ லாஸ்ட் ஒரு 2 months செக் பண்ணோம். சரிங்கம்மா. அரிப்பு மட்டும்தான் இருக்கா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏதாவது இருக்கா? வெள்ளைப்படுது, ஆனா ரொம்ப ஓவர் ரைஸா இருக்குது. டாக்டர் ஸ்கின்னுக்கு போயிட்டோம், கேட்கல. சரிங்கம்மா. எந்த டாக்டர் 3 வருஷமா ஒன்னும் கன்சல்ட் சரி உங்க கன்சல்ட் பண்ணா தெரியுமே. வேற எங்கேயாவது அரிப்பு இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல மேடம், மட்டும்தான் மேம். தைராய்டு 75 எடுத்துட்டு இருக்கேன். தைராய்டு எடுத்துட்டு இருக்கீங்க? சரிம்மா. நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த அரிப்பு பிரச்சனை எல்லாமே நிரந்தரமான தீர்வு இருக்குது. கண்டிப்பாக அரிப்பு இருக்குன்னும் போது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும். கொஞ்சம் தண்ணிலாம் வந்து உங்களுக்கு மாற்றாமல் பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி வாட்டர் வந்து நிறைய குளோரின் இருக்கா, தண்ணியில் வந்து நிறைய குளோரின் கலந்துருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வாஷ் பண்ணுற தண்ணியில் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா திரிஃபலா சூர்ணம்ட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ரெகுலராக அதை வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வெள்ளைப்படுதல்னால அரிப்பு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலுமே உங்களுக்கு அரிப்பு பிரச்சனை வந்து முழுமையான தீர்வு வந்து அது கொடுத்துரும். ரெகுலராக ஒரு 3-4 தடவை கூட ஒரு நாளைக்கு வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். இதை ரெகுலராக பண்ணிவிட்டு ரொம்ப அரிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு முறை மருத்துவர் அணுகி என்ன மாதிரியான தொந்தரவுகள்ன்றதை பார்த்து முறையான மருத்துவம் எடுத்துக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிடுறோம் மேம். சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்காக. அம்மா மாடு முட்டி கீழே விழுந்துட்டாங்க, மாடு தூக்கி போட்டுடுச்சு. சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? அது முதுகு தண்டவடத்துல எலும்பு நசுங்கி இருக்கிறதா சொன்னாங்க டாக்டர்கிட்ட காமிச்சு. சரிம்மா. எதுவும் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா முதுகுல? இல்ல மேம், ஆபரேஷன்லாம் தேவையில்லைன்றாங்க, ரெஸ்ட்ல இருந்தா சரியாயிடும்னாங்க. சரிம்மா. நடக்கறாங்களா? ரெஸ்ட்ல இருந்தா வலி இல்லையா மேம், நடந்தா பெயின் இருக்கு. பெயின் அதிகமா இருக்கு. சரிம்மா. 3 மாசம் ரெஸ்ட்ல இருந்தா சரியாயிடும்னாங்க. 3 months ஆயிடுச்சு. சரி. எந்த இடத்துல வலி இருக்கு முதுகுல? நடுவுல மேம். நடு முதுகுல. சரி, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். முதுகு எலும்புல நடுவுல வந்து வலிகள் இருக்குன்னும் போது அவங்க கீழே விழுந்ததுனால அடிப்பட்ட வலிகள் தான் இது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே நார்மலுக்கு வரணும்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்.
அசைவு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜவ்வுகள் வந்து சீக்கிரமாக வந்து சேராது. இப்போ சின்ன குழந்தைங்கன்னா வந்து சீக்கிரமாக ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே வந்து நல்லா சேர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னும் போது கண்டிப்பாக வந்து சேர்றதுக்கு 1 மாதமாவது ஆகும். ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுங்கள். இப்போதைக்கு மேல் பக்கமாக நான் சொல்கிற மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி மேலே லைட்டாக வந்து தடவிட்டு வாங்க. ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு. ஆயில் வந்து என்னெல்லாம் ஆயில் எடுத்துக்கலாம்னா வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், கடுகு எண்ணெய், இது 3 ஆயிலுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லா உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாமே நல்லா விலகி இருக்கிறது ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்குன்னுங்கும் போது வலிகளுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் இருந்தாலும் அந்த ஆயில் தடவும் போது நல்லா வத்திடுமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அபிமா. எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க வந்து சின்னனூர்ல இருக்கிறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான்மா, எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்கம்மா. எனக்கு வயசு வந்து 73 வயசுமா. பேசுங்க. நல்லா நடக்கிறது, போறது எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் நான் செய்யறேன். ஆனா என்னன்னாக்கா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. 10 வருஷமா இருக்கு முட்டி வலி. சரிம்மா. கால் வீக்கமா ஆயிடுது ஒரு நேரத்துல. சரிங்கம்மா. எந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலும் 2-3 நாளைக்கு தான் நல்லா இருக்குது. திருப்பி எனக்கு அப்படியே கால் முட்டி வலி 10 வருஷமா இருக்கு. 2 முட்டுலையுமே வலி இருக்காமா? இல்ல, ஒரு லெஃப்ட் கால்ல தான். ஆமா, லெஃப்ட் கால்ல தான் முட்டி வலி. ஒரு ஆணி கால் ஒண்ணு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சரிம்மா, நான் சொல்றேம்மா, ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முட்டி வலி எல்லாமே சரி பண்ணிடலாம். 10 வருஷமாக உங்களுக்கு முட்டு வலி இருக்குன்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலும்புகள் எல்லாமே தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். நம்ம அதிகமாக எந்த எலும்பை யூஸ் பண்ணுறோமோ அந்த எலும்பில் வந்து நமக்கு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். நார்மலாக எல்லா எலும்புலையுமே வந்து கால்சியம் சத்து குறைஞ்சு தேய்மானம் வந்து இருக்கும். முட்டில் வந்து வலிகள் இன்னும் ஜாஸ்தி இருக்கிறது நம்ம ரொம்ப நேரம் நடக்கிறதுனால காரணம்தான். இப்போ வலிகள் அதிகமாக இருக்குன்னும் போது நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. நீங்கள் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்கண் குங்குலியம்ட்டு ஒரு பொருள் வந்து கிடைக்கும். அதை ஒரு 10 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு அதை வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு பூங்கற்பூரமும் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம். நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள் வீக்கம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் இருக்க இடத்துக்கு அதை அப்ளை பண்ணலாம். முதுகில் வீக்கம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நல்லா வந்து வீக்கம் குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. வலிகளும் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நாங்கள் சொல்லுங்கள். ஒருத்தநாடுலேருந்து கூப்பிடுறீங்க, யாருக்கா கேட்குறீங்க? மனைவிக்காண்டி கேட்குறேன் மேடம். சரி, அவங்க வயது என்ன? 42 மேடம். 42. உங்கள் கேள்வியே கேட்கலாம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன தொந்தரவு? எங்களுக்கு மயக்கமா வருது. சரிங்க. கீழே குனிஞ்சிட்டு நிமிரும்போது மயக்கமா இருக்கு. கீழே தரையில படுத்தாலும் மயக்கமா வருது. சரிங்கம்மா. நிறைய டீ காஃபி குடிப்பீங்களா? இல்ல. சரிங்கம்மா. வேற ஏதாவது பிபி சுகர் தொந்தரவு ஏதாவது இருக்கா? பிபி சுகர் இல்ல, கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாம் இருக்கு. கழுத்து வலி இருக்கு, இடுப்பு வலி கால் வலி எல்லாமே இருக்கு. சரி, வேற எதுக்காவது மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? அந்த கழுத்து வலிக்கு மயக்கத்துக்கு எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா, நான் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கழுத்து வலி இருக்குன்னும் போது கண்டிப்பாக கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா 2 எலும்புகளுக்கும் நடுவில் போகக்கூடிய நரம்புகள், கழுத்து எலும்புகள்னும் போது உங்களுக்கு தலைக்குமே நரம்புகள் போகும், கைகளுக்கும் நரம்புகள் போகும். நமக்கு தலைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகலை அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து தலை சுற்றுற மாதிரி மயக்கம் வர மாதிரியான உணர்வு வந்து இருக்கும். சில பேருக்கு படுத்து இருந்துட்டு டக்குன்னு எழுந்திருக்கும் போது இந்த தலை சுற்றுற மாதிரி சுற்றி வர கருப்பாக தெரியுது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னா தலைக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி நிறைய வந்து தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு வாங்க. சில பேருக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகாது தலைக்கு. அப்படி இருக்கணும் போதும் தலை சுற்றுறது வந்து இருக்கும். உப்பு எல்லாமே நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு சத்து அதிகமாக இருந்ததுனாலும் சில பேருக்கு வந்து தலை சுற்றும். டீ காஃபி நிறைய குடிப்பாங்கனாலுமே சில பேருக்கு வந்து தலை சுற்றுற ப்ராப்ளம் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு மாதுளம்பழம், 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க.
உடம்புல வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுனாலுமே சில பேருக்கு வந்து தலை சுற்றுதல் ப்ராப்ளம் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் தலை சுற்றுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை மருத்துவர் அணுகி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ன்றதை கண்டிப்பாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்துட்டு முறையான மருத்துவம் வந்து எடுத்துக்கோங்கம்மா. நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? என் பேர் ஹரிதாஸ், கன்னியாகுமரி மாவட்டம். சரி. இந்த குடும்பத்துக்கு கை எல்லாம் கை முதுகுல எல்லாம் பயங்கர அலர்ஜி மாதிரி புண்ணு மாதிரி ஆகுது. சரி. என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு இல்ல, ஒய்ஃபுக்கு. சரி, அவங்களுக்கு என்ன வயதாகுது? வயசு 38. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. ஐயா சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேல எல்லாம் கையில எல்லாம் ஒரு அலர்ஜி மாதிரி விழுது மேடம். நான் ஏற்கனவே பிளட்ல எடுத்து விட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். பார்த்ததும் தீர்ந்த மாதிரி தெரியல. பிளட்ல எடுத்து பார்த்தாரு ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. இஸ்னோபிலியா கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன இருக்குங்கய்யா? இஸ்னோபிலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஈஸ்னோஃபிலியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆமா. சரி, அடுக்கு தும்மல் மாதிரி ஏதாவது வருமா உங்களுக்கு? டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மற்றபடி ஒன்றும் ஒரு குழப்பம் இல்ல. தும்மல் ஒன்றுமே இல்ல. சரிங்க ஐயா. சரி, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஈஸ்னோஃபில் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனா தான் இந்த வந்து தொந்தரவுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இந்த அணுக்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணுறதுக்கான உணவுகள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும். உணவில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. ஆயிலில் வறுத்த உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். ரெகுலராக வந்து நான் சொல்கிற மாதிரி மருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அருகம்புல் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல், 2 வெற்றிலை, கம்மாறு வெற்றிலைன்னு சொல்லுவோம், அந்த வெற்றிலையில் 2 வெற்றிலை காம்பு நடு நரம்பு நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 4 ஒரு 5 வந்து எடுத்துகிட்டு நல்லா தட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு ஒரு 200-250 ml அளவுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு துளி அளவுக்கு வெண்ணெய் கலந்துக்கலாம். அதில் கலந்துட்டு ரெகுலராக வந்து சுத்தமான பசு வெண்ணெயாக இருக்கணும். அது கலந்துட்டு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஒரு 48 நாள் கொடுத்துட்டு வரும்போது நல்லா பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஈஸ்னோஃபிலோட கவுண்ட் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஐயா நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். நாகலட்சுமி என் பேரு. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கும்பகோணத்துலேருந்து கூப்பிட்றாங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. எனக்கு 44. பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு வந்து பீரியட்ஸ்னா ஓவர் பிளட்டிங் இதுவாகுது. ஒரு பேட் ஃபுல்லுமே யூஸ் பண்ணி கிளாஸும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. 3 days அது மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு 6 days ஆகுது. சரிங்கம்மா. மாதம் கரெக்டா வந்துருதுங்களாம்மா? கரெக்டா வந்துருது. சரி, ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? கட்டி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல, அது இல்லைங்க. செவிக்கல் டிசீஸ் ஏதோ அந்த அலர்ஜி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஆனா ஒன்றும் இதுவாகவே இல்லை. சரிங்கம்மா. பிஐடி மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சொன்னாங்களா? இல்ல, அது இல்ல. இந்த கர்ப்பப்பை கிளீன் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. சரிங்கம்மா. சரி, நான் சொல்ற மாதிரி அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அலர்ஜி இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதிகமாக பீரியட்ஸ் போகிறது வந்து நல்லா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய ப்ளீடிங் போகுதுன்னும் போது கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்க்குறது ரொம்ப நல்லது. நிறைய ப்ளீடிங் வந்து ரொம்ப நாள் போக விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ரத்தம் எல்லாம் போனதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின் லெவலே கம்மி ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ப்ளீடிங் ரொம்ப நிறைய போகிறது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த லெவலில் தான் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸோடு அவங்க வந்து சிம்டம் இருக்குன்ட்டு வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம கண்டிப்பாக பிளட்டு வந்து திருப்பி ஏற்றி தான் வந்து சரி பண்ண முடியும். நிறைய பிளட் லாஸ் ஆகுதுன்னும் போது டெய்லியுமே ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு பீரியட்ஸ் வந்து நிறைய போகிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஆடாதோட இலைகள் கிடச்சிது அப்படின்னா அது ஒரு 10 இலைகள் எடுத்து அந்த காம்பு நடுநரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் இலைகள் மட்டும் எடுத்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அரைச்சி ஒரு கற்கம் மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் எடுக்கணும். நிறையா ப்ளீட் ஆகிற டைமில் மட்டும் எடுத்துக்கோங்க. ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அடிக்கடி இந்த மாதிரி வர்றதுமே நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சரிம்மா. அம்மா யாருக்கா கேக்குறீங்க? சென்னையில மூட்டு வலி அதிகமா இருக்கு. மூட்டு வலியாமா? ஆமா. என்ன வயதாகுதுமா? 42. 45? 42. 42. இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு பக்கம் கால் வீங்கி இருக்கு, மூட்டு வலி அதிகமா இருக்கு. டாக்டர்கிட்ட போனோம். சரிம்மா. போனதுனால அந்த இது கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு கட்டு போடுறாங்க. சரிங்கம்மா. போட்டோ ஒரு பக்கம் வீங்கி இருக்கு. கால் ஃபுல்லாவே வீங்கி இருக்காமா உங்களுக்கு? மூட்டு மட்டும் வீங்கி இருக்கு. வீங்கி இருக்கு. சரி சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. மூட்டில் வீக்கம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக வந்து வலி இருக்கும். உங்களால் வந்து மூட்டுகளை மடக்கி வந்து உட்கார முடியாது, மடக்கி நடக்க முடியாது. நடக்கும் போதுமே நடையே வித்தியாசப்படும். கண்டிப்பாக இந்த வீக்கத்தை முதல்ல வந்து குறைக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் வந்து பார்லி அரிசி கஞ்சி வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்கம்மா. டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு நேரம் பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அது பண்ணிட்டு வரும்போது 10 நாட்கள்லேயே உங்களுக்கு நல்லா வீக்கம் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். யூரின் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீக்கமும் முட்டிகளில் நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வீக்கம் இல்லைனாலே உங்களுக்கு வலிகளுமே இருக்காது. நடக்கும்போது கொஞ்சம் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும். நடக்கும்போது நடையே நல்லா வித்தியாசப்படும். கொஞ்சம் லேசாக இருக்கும் நடக்கிறது. அதுக்கப்புறம் வலிகளுக்காக முறையாக வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக உள்ள தேய்மானம் இருக்குன்னும் போது மருந்துகள் எடுக்கும்போது தான் தேய்மானம் சரியாகும். முறையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு அதற்கான முறையான மருத்துவம் வந்து எடுத்துக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காண்டி கேக்குறேன். என் பேர் முருகேஸ்வரி. ஓகேம்மா, உங்க வயது சொல்லுங்க. 31. பேசுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிம்மா. டாக்டர் செக் பண்ணப்ப ஆனா வெயிட் அதிகமா இருக்கு, ஹெச்பி கம்மியா இருக்குன்றாங்க. என்னம்மா கம்மியா இருக்கு? ஹெச்பி கம்மியா இருக்குன்றாங்க. ரத்த அளவு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா? கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா. சரி, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? உடம்பு ரொம்ப டயர்டா ஆகுற மாதிரி இருக்கு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. பீரியட்ஸ்லாம் நார்மலா இருக்கா? பீரியட்ஸ் நார்மலா இல்ல மேம். நார்மலா இல்லையா? 2 months ஒரு டைம், 3 months ஒரு டைம் இந்த மாதிரி. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடம்பு வெயிட் குறைஞ்சிது அப்படின்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டிலே கூட நீங்கள் வறுத்த உணவுகள் எல்லாமே, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே நல்லா அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். நிறைய ஆயில் நம்ம உடம்புல சேர அந்த கொழுப்புகளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிகள் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான கலோரிகள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தேவையில்லாத ஃபேட்டாக தான் போயிட்டு டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து அது மார்பகத்துலேயும் அடி வயிற்றுலையும் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நடைப்பயிற்சி வந்து காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட்டில் வந்து 20 நிமிஷம் வந்து பண்ணுங்கள். ரெகுலராக அதை பண்ணிவிட்டு தோப்பு கரணம் வந்து ரெகுலராக போட்டுட்டு வாங்க. பிரமிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 10லேருந்து 30, 40 கூட நீங்கள் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே வரலாம். இன்றைக்கி ஒரு 10ல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் 10 நாளில் வந்து நீங்கள் ஒரு 40 கூட போட்டுட்டு வரலாம். ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அடி வயிற்று பகுதிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதை பண்ணிவிட்டு வெறும் கொத்தமல்லி இலைகளை வந்து ஜூஸ் போட்டு ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. அதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நார்மல் வர ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? அம்மா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மு மேம், மணப்பாறையிலேருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 34 மேம். 34. உங்கள் கேள்வியே கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு நரம்போட கை வலி ஓவரா இருக்கு மேம். எந்த கையில் வலி இருக்குமா? ரைட் கை மேம். கையில் மட்டும்தான் இருக்கா, கால்லையும் இருக்கா? இல்லை, லெஃப்ட் காலு ரைட் கை மேம். காலில் நரம்புகள் மட்டும்தான் வலி இருக்கா உங்களுக்கு? எலும்புகள் தூங்கிட்டா கையை அசைக்க முடியாம ஆயிடும் மேம். சரிம்மா. உணர்ச்சி ரொம்ப உணர்ச்சி கம்மியா இருக்கு. சரிம்மா. சரி, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதான் மேம், தலைவலி வந்துச்சுன்னா தாங்கவே முடிய மாட்டேங்குது. சரிங்கம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நரம்புகளில் வலிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உணவில் வந்து
நிறைய வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகம், நிறைய மினரல்ஸ் கூட இருக்குது. இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நரம்பில் பெயின்னு சொல்கிறாங்கல்ல, நரம்பில் வந்து குத்துற மாதிரி பெயின் இருக்கும், சில பேருக்கு மரத்து போகிற மாதிரி இருக்கும். B12 வந்து கம்மியாயிடுச்சு, விட்டமின்ஸில் B12 கம்மியாயிடுச்சு உடம்புல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நரம்புகளில் வலி வரும். நீங்கள் அதுக்கு வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு வாழைப்பழம், கண்டிப்பாக செவ்வாழை கூட எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நரம்புகளுக்கான வலி எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை கை கால்களுக்கு தடவிட்டு வாங்க. நல்லெண்ணெயில் வந்து இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க. அந்த சாறை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். கை கால்களில் எங்கெல்லாம் நரம்பில் பெயின் இருக்கோ நல்லா தேய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராக ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகும்போது உங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? என் பேர் கார்த்திகா மேடம், மதுரையில இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? என் வயது 27 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு இந்த பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிங்கம்மா, என்ன சைஸ்ல இருக்குமா கல்? சைஸா மேடம்? சைஸ் சொல்லலையே. இப்ப நான் குழந்தைக்காக ட்ரை பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்ப சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா, சரியா ஜீரணம் ஆகுதா? பசி எடுக்குதா உங்களுக்கு? பசியெல்லாம் எடுக்குது மேடம். சரிம்மா, சாப்பிட்ற உணவு ஜீரணம் நல்லா ஆகுதுங்களா? அந்த பிரச்சனை அடிக்கடி ஒரு மணி தலை சுத்துது மேடம், அது வாமிட் எடுத்தாதான் அந்த ப்ராப்ளம் நிக்குது. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. பித்தப்பையில் கல் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். நிறைய ஆயில் சேர்ந்த உணவுகள் எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எண்ணெயில் பொரிச்ச உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், கொழுப்பு சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணிடலாம். நான்வெஜ்லாம் எடுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆகிற மாதிரியான உணவுகளாக இருக்கணும். நிறைய ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் எடுத்துக்கோங்க, கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க. கீரை வந்து டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கீரை வந்து நீங்கள் சூப்பாக நிறைய எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக நான் சொல்கிற மாதிரி ஒரு மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கரிசாலை இலை கிடச்சிது அப்படின்னா அது நல்லல்லே நல்லா உலர்த்திட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வந்து நீங்கள் தேனில் குழச்சி 3 நேரமும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கல்லீரல் நல்லா பலப்படும். பித்தப்பையில் ஏதாவது கல் இருந்தாலுமே அது நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். உணவுலையும் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த கல் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். டைஜஷன் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வாங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் எங்கள் கூட இணைந்து கொண்டமைக்கு மிக நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.